உடனே அந்த கும்பல் நம்மள திமுக சொம்பு என்று விமர்சிக்க தொடங்கினார்கள். பிஜேபியோடு நாளைக்கு ஒரு வேளை அவர்கள் கைகோர்க்கும் நிலை வரலாம். திமுக பாஜக கூட்டணி குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் அதிரடியாக கருத்து தெரிவித்துள்ளார். அந்த இடத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் பெரியாரை இனி யாராவது கொச்சைப்படுத்தினால் சிறுத்தைகள் இனி அமைதி காக்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டிய தேவை அங்கிருந்துதான் வந்தது. உடனே அந்த கும்பல் நம்மள திமுக சொம்பு என்று விமர்சிக்க தொடங்கினார்கள். ஏன் திமுகவோடு தொடர்ந்து பயணித்தோம்? வேறு வழி இல்லாமலா? வேறு வாய்ப்பு இல்லாமலா? அதிமுக பக்கம் போயிருக்க முடியாதா? பாஜக பக்கம் போயிருக்க முடியாதா? தேர்தலுக்கு முன்பே தாவேக அழைத்த போது போயிருக்க முடியாதா? எந்த பைண்டிங்கும் கிடையாது. நாம பேசக்கூடிய யாராலும் அந்த அவர்கள் எதிர்க்கிற வரையில் அவர்கள் நமக்கு நட்பு சக்திகள். பிஜேபியோடு நாளைக்கு ஒரு வேளை அவர்கள் கைகோர்க்கும் நிலை வரலாம், அது வேறு. ஏற்கனவே கைகோர்த்து இருக்கலாம், அது வேறு. எதிர்க்கிற போது அவர்கள் நமக்கு நட்பு சக்திகள். அதனால் அவர்களோடு இருந்தோம், அவர்களோடு சேர்ந்து எதிர்த்தோம், தொடர்ந்து எதிர்த்தோம். அந்த வலிமை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் நம்முடைய நிலைப்பாடுகள் இருந்தன. பேசுறவன் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எனவே சாதி ஒழிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கோட்பாடோ அதை போல தமிழ் தேசியம் என்பதும் விடுதலை சிறுத்தைகள் முன்மொழியக்கூடிய முக்கியமான கோட்பாடு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.